தான் இருந்துச்சு சார். வட்ட கிணறு சார். இந்த பக்கம் 40 ஏக்கருக்கு, இந்த பக்கம் 40 ஏக்கருக்குன்னு தண்ணி பாய்ச்சு. நான் வட்ட கிணற காணும் சார். இந்த மாதிரி என் காலில் இருந்த வட்ட கொப்பளத்தை காணுங்க. அதை நீங்களே பாருங்க. கொப்பளத்தை காணா போச்சுங்க. அதில் தண்ணி ஊற்றுனது இதில் இருந்து இது வரைக்கும் ஊற்றுனுச்சா. ஆனால் துணியை போட்டு அழுத்தி விபூதி போட்டு அழுத்துனது எல்லா இடமும் ஒட்டிக்கிச்சு. ப்ளஸ் தோல் இதெல்லாம் கணுவில் பாத்ரூம்லாம் உக்காந்து எழுந்திரிச்சு நடக்க அசைக்குது பார்த்தீங்களா. அதனால் இந்த இடம் இப்படி ஆகிடுச்சு. ஆனால் இந்த இடத்த இப்படியே விட்டோம்னா ஃபுல் குழ குழன்னு ஆகிடும் காயம். அதனால் இப்போ என்ன செய்கிறேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த தண்ணியை எடுத்துகிட்டு சுத்தமாக அழுத்தி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அழுத்தி விட்டுட்டோம்னா இது வந்து ஒட்டிக்கும் தோலோட தோலாக, பிரச்சனை இருக்காது. பாருங்கள், இந்த ஸ்கின் மேலே ஊக்கால குத்தினாலும் எது இருந்தாலும் வலிக்காது. ஏன்னா நமக்கு வந்து நேரடி தொடர்பு இல்லை இல்லையா உடம்புல, அதோட இது வந்து வலிக்காது. ஆக்சுவலி ஊக்கு எடுக்காமல் உக்காந்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் ஆக்சுவலி கத்திரி கோலாலேயே வெட்டிடலான்னு நினச்சி பக்கத்தில் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஊக்கு தான் கடைசியில் ஏஞ்சி எடுத்தேன். கொஞ்சம் கூட வலிக்காது ஃப்ரெண்ட்ஸ் இது. ஏன்னாக்கா இது வந்து தோல் வந்து தனியாக இருக்கு இல்லையா, இந்த தோலுக்கு வந்து சொரணம் இருக்காது. ஆனால் இப்போ இது நம்ம இப்படி செஞ்சு அழுத்தி விட்டோம்னா சொரணம் வந்துடும். நம்ம வந்து கொப்பளம் அப்படியே விட்டோம்னா அது சீல் பிடிச்சிடும். போட்டு பாருங்கள், நல்லா அழுத்தணும் பாருங்கள். தண்ணி கீழே ஊற்றிடுச்சு. டீ காயத்தை வந்து அப்படியே விட்டுட்டோம்னா இந்த ஒரு 2 நாள் சென்று இது உடஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளார சீழாயிடும். தண்ணியை பூரா சீழ் பிடிச்சிடும். அதனால் வந்து அந்த மாதிரி விடக்கூடாது. நான் கொஞ்சம் பஞ்சு டப்பி கூடமா இந்த துணி போடுற நினச்சா கடைசியாக துணி நனைஞ்சிடுச்சு இழுத்துல. கணுவுங்கிறதால தான் வந்துச்சு, மற்ற இடமெல்லாம் கொப்பளம் வரல. இந்த மாதிரி செஞ்சோம்னா எந்த ஒரு வடுவும் இல்லாமல் சூப்பராக இருக்கும். கால் பழைய நிலைமைக்கு வந்துடும். வலியை பார்க்கக்கூடாது. கொஞ்சம் அழுத்தி விட்டால் தான் அந்த தோல் வந்து திரும்பி நம்ம உடம்போட ஒட்டி அதுக்கு வந்து ரத்த ஓட்டம் பெருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து இதில் வலியை பார்க்கக்கூடாது. வலி முக்கியமாக, கால் முக்கியமாக. இல்லாட்டி சிறைப்பாக இருக்கும். அந்த காயம் ஆற 1 வருஷம் ஆகும். இந்த கணுக்காலுங்கிறாங்க இல்லையா, இதே பாருங்க தண்ணி பூரா வருது பாருங்க. அப்படியே தொடச்சி அழுத்தி எடுத்துடணும் தண்ணியை.
திரும்பி இதில் தண்ணி சேராது. பாருங்க, ஒரு சிறு கொப்பளத்தை நாள் பட வச்சு நதன்னு ஆக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களுக்கு சீழ்காயமாக மாறிடும். பொதுவாக பசங்கள்லாம் பைக்லேருந்து விழுறாங்க பாருங்க, அந்த காலை நார் அடிச்சிருவாங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து சுத்தமாகிடும். ஏமா அந்த பெனாயில் மட்டும் கொஞ்சம் டெட்டால் எடு. பெனாயில் எடுனா அப்புறம் துடைக்கிறதுக்கு தண்ணி தனியாக எடுக்க சொன்னேன் எங்கள் அம்மாள்கிட்ட. அம்மா அறிவு கொழுந்து. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது அப்புறமா காஞ்சதும் காட்டுறேன் பாருங்கள். அது இந்த ஒரு இடம் இருக்குது அப்படியும். இது தனி கொப்பளம். இது தனி கொப்பளம். பார்த்தீங்களா, அதுலேயும் போர் வச்சாச்சு. தீயம் போச்சா, காஞ்சதும் காட்டும் பாருங்க.